ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பிரசாரம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம பங்குனி மாத பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த பங்குனி மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா 15/3/2026 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 1 மணி 1 நிமிஷத்துக்கு பிறக்குதுங்க. இது வந்து திருவோண நட்சத்திரத்துல இந்த மாதம் பிறக்கிறதுனால ரிஷப ராசியில இருக்கக்கூடிய ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் பரிகாரம் பண்ணிக்கணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயம் சென்று அங்க சிவபெருமான தரிசனம் பண்ணிட்டு தானம் கொடுக்கணும். ஏழை எளியவர்களுக்கு வந்து என்னன்னா மெத்தை அல்லது வந்து நாற்காலி, ஆசனம், பலகை இருக்கு பாத்தீங்களா, அது அந்த மாதிரி வந்து நீங்க வாங்கி தானமா கொடுக்கலாம். இதனால என்னன்னா 1 வருடம் முழுவதுமே பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது உங்களுக்கு வரவே வராது. அது மட்டும் இல்லாம நீங்க செய்யக்கூடிய தொழில் வந்து நல்ல சுபிக்ஷமா இருக்கும். இந்த இப்ப நான் சொல்றது 1 வருடத்துக்கு சரிங்களா. அதுக்கப்புறம் உங்களுக்கு பூரணமான நல்ல ஆரோக்கியமும் ஆயுளும் வந்து நல்லா இருக்குங்க. இது வந்து உங்கனால முடியிற அளவுக்கு நீங்க செய்யுங்க. இந்த மாதம் பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 11ஆம் இடத்துல உங்க ராசி அதிபதி சுக்கிரன் உச்சம். அது நீங்க நல்லா பாத்துக்கங்க. உங்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப அருமையாக வேலை செய்ய போகுது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம். உங்களுக்கு நல்ல ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய சனி யாரு? 9, 10 தர்ம கர்மாதிபதி சனி 11ஆம் இடத்துல கூடி இருக்காரு. அதாவது உங்க ராசி அதிபதி கூட கூடி சேர்றது. சூரியன் 11ஆம் இடத்துல அதாவது 11ஆம் இடத்துல சூரியன் அப்படிங்கிறது கோடி தோஷ நிவர்த்தின்னு அர்த்தம். ஓகேங்களா? அந்த அமைப்பு. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 10ஆம் இடத்துல ராகு, செவ்வாய், புதன். அதாவது ஒரு கிரகம் உச்சம், இன்னொரு கிரகம் திக்பலம். இந்த மாதம் முழுவதுமே பணமழை அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு இருக்கு. நீங்க கவலையே பட வேண்டாம். நல்ல காசு, பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்கு. ஆனா அதுக்குண்டான அலைச்சல்களும் இருக்கும். நீங்க நெறைய அதாவது எந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியும் அப்படின்னா, இந்த மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய லெவல்ல நீங்க ஒரு டார்கெட் வச்சிருந்தா அந்த டார்கெட்ட ஈஸியா வந்து ரீச் பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய ஒர்க் தான். ஓகேங்களா? ரூ. 1,00,000 அப்படின்னு ஒருத்தவங்க வச்சிருக்காங்க உதாரணம் அப்படின்னா, அத ஈஸியா ரீச் பண்ணிறலாம். அது மாரி நீங்க 1,00,00,000 வச்சிருந்தாலும் சரி, 10,00,00,000 வச்சிருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு உங்களுடைய டார்கெட் இருக்கோ, உங்களுக்குன்னு ஒரு பிராக்டிகலா இருக்கும் பார்த்தீங்களா? அந்த விஷயத்த உங்கனால கட்டாயம் ரீச் பண்ண முடியும். நல்ல காசு, பணம் அப்படிங்கிறது இந்த மாசம் உங்களுக்கு உறுதியாக உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரனே உச்சமா இருக்கனால. 2 கூடைய புதன் வந்து 10ஆம் இடத்துல இருக்காரு. செவ்வாயும் 7 கூடைய செவ்வாயும் 10ஆம் இடத்துல திக்பலமா இருக்கு ராகுவோட சேர்ந்து. அப்ப என்னன்னா, தொழில்ல நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய டைம் தான் இது. தொழில்ல நல்ல வளர்ச்சி, தொழில்ல நல்ல லாபம், லாபஸ்தானத்துல உங்களுடைய ராசி அதிபதி இருக்கனால, தொழில் மூலியமா நல்ல வளர்ச்சி, தொழில புதுசா ஸ்டார்ட் பண்ணலாமான்னா, இந்த மாசம் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாரி நீங்க தொழில வந்து ஒரு பக்கம் ஒரு ஆஃபீஸ் நீங்க வச்சிருப்பீங்க. மறுபடியும் இன்னொரு பிரான்ச் போடலாமான்னா, அது கட்டாயம் போடலாம். ஏன்னா, இந்த இந்த மாதம் வந்து நல்ல சிறப்பான அமைப்பு உங்களுக்கு இருக்கனால, அடுத்த கட்ட வளர்ச்சிய நோக்கி நீங்க தாராளமாக போலாம். அதே மாரி தொழிலுக்காக வாங்கினக்கூடிய கடன நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மாதம் இருக்கு. உறுதியாக ஏதாவது ஒரு சின்ன வாய்ப்பு வந்தாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கணும். இந்த மாசம் நல்ல ஐஸ்வர்ய பிராப்தம் உறுதியாக உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல சேலரி இன்கிரிமெண்ட் கிடைக்கும். நல்ல சேலரி இன்கிரிமெண்ட் கிடைக்கும். அதே மாதிரி நல்ல வருமானம்ங்கிறத தாண்டி இன்சென்டிவ் அதாவது ஒரு எக்ஸ்ட்ராவா இன்கம் நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. ஒரு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம். நீங்க எதிர்பார்த்து அதாவது நமக்கு ஒரு சர்ப்ரைஸா வந்தா அது எவ்வளோ ஹாப்பினஸ குடுக்கும். அந்த மாரி ஒரு எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு ஒரு நல்ல இன்கம் அப்படிங்கிறது இந்த மாசம் வரும். ஏதாவது ஒரு சோர்ஸ் மூலியமா உங்களுக்கு கட்டாயம் வந்துரும். கை மேல காசு அப்படிங்கிறதுல இந்த மாசம் தான் பார்ப்பீங்க. நல்ல மன மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய அமைப்பு தான் உங்களுக்கு இருக்கு. பொதுவாவே இந்த மாசத்துல வந்து நீங்க என்னென்னலாம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, என்னென்னலாம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அத்தனையும் சாதிக்க முடியும். ஏன்னா 11ஆம் இடம் அப்படிங்கிறதே ஆசை, அபிலாஷைகள குறிக்கக்கூடியது. நீங்க நெனச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே சாதிக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கு. அதனால இந்த மாசம் நீங்க கொஞ்சம் ஏன்னா சனி உங்களுக்கு உங்களுடைய ராசிய பாக்குது. 3ஆம் பார்வைய சந்திரன பாத்துட்டு இருக்கு. சோம்பேறித்தனத்த மட்டும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு சுறுசுறுப்பா இருங்க. உங்களுடைய சிம்பலே மாடு. அதனால மாடு மாரி உழைச்சீங்கன்னா நல்லா அதிர்ஷ்டம் இருக்கு. 11ஆம் இடத்துல இருந்து 5 பாக்குதுங்க. திடீர்னு ஒரு லாட்டரி யோகம், ஒரு புதையல் யோகம் இந்த மாரிலாம் வரும் உங்களுக்கு. அதே மாரி உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் நான் சொல்லியாச்சு. படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்புல எடுத்த விஷயங்கள் எல்லாமே வெற்றி தான். உங்களுக்கு ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்க.
நீங்க படிச்ச கொஸ்டினே வரும். மறக்காம எழுதுவீங்க. நல்ல ஸ்கோர் பண்ணுவீங்க. அதாவது ஒரு நல்ல திருப்தியான இது. நீங்க தேர்வு அப்படிங்கிறதே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல திருப்திகரமா தான் பண்ணுவீங்க. ஏன்னா, உங்களுக்கு புதன் வந்து 10ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்த பார்க்குறாரு. செவ்வாயும் 4ஆம் இடத்த பார்க்குது. அதனால 4ஆம் இடத்துல கேது இருந்தாலும் ஞானக்காரகனா இருக்காரு. அதனால வந்து கல்வி அப்படிங்கக்கூடியதுல வந்து நல்ல வெற்றி கிடைக்கும். நீங்க என்ன ஒரு இலக்க வந்து தீர்மானம் பண்ணீங்களோ, அத அடைய முடியும். இந்த மாதம் வந்து நல்ல அற்புதமா இருக்குது. அதேமாரி வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, 6 கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்காரு. இந்த மாசம் ரிஷப ராசியில இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து வேலை அப்படிங்கிறது ஈஸியா கிடைக்கும். ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, உடனே வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு உறுதியாக இருக்குது. இத மிஸ் பண்ணிறாதீங்க. ஒவ்வொரு பிராத்தமும் ஜாதக ரீதியாவும், கிரக ரீதியாவும் இருந்தாலும், நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்கங்கிறதுல தான் இருக்கு. சரிங்களா? ஜோசியம் சொல்றாங்க, நான் வந்து செய்யறேன். கமெண்ட்ல போட்டிருந்தாரு ஒருத்தரு. எனக்கு வந்து கடனே கட்ட முடியல அப்படின்னு சொல்லி. அவர்ட்ட நீங்க என்ன வேலை பார்க்குறீங்கன்னு நான் கேட்டேன். எந்த வேலையும் பார்க்கலைங்கிறாரு. எந்த வேலையும் பார்க்கலைன்னா, எந்த சோர்ஸ்ல கடன கட்ட முடியும்? எனக்கு ஒரு விஷயமே புரிய மாட்டேங்குது. ஸோ நீங்க என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு இப்ப நான் சொல்ற பலன்கள்லாம் இருக்குது. ஆனா, நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ அதுதான். க க இது கலெக்டராவ ஒரு ஜாதகத்துல கலெக்டர் ஆவீங்க அப்படின்னு இருக்கு அப்படின்னா, படிக்காம இருந்தா எப்படி கலெக்டர் ஆக முடியும்? அதுக்குண்டான எஃபோர்ட் போட்டா கட்டாயம் இருக்கு. கிரகங்கள் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு முயற்சி பண்றோமோ, அத பார்த்து தான் பிளஸ் பண்ணும் நம்மளைய. ஸோ ரிஷபராசிக்காரங்களுக்கு அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ மத்த விஷயங்கள் எல்லாம் நீங்க விட்டுட்டு, முன்னேறக்கூடியது, காசு பணம் சம்பாரிக்கக்கூடிய விஷயங்கள ஃபோக்கஸ் பண்ணுங்க. நல்லா சம்பாரிச்சிரலாம். அதே மாரி கலைத்துறையில இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இந்த மாதம் வந்து உங்களுடைய ஒரு பைய வந்து நிரப்புற அளவுக்கு காசு வரும். அந்த அளவுக்கு நெறைய வாய்ப்புகள், பெரிய பெரிய ஊர்களுக்கு போறது, வெளிநாடுகளுக்கு, வெளியூர்களுக்குலாம் சென்று உங்களுடைய கலை நிகழ்ச்சிகள நடத்துறது, அவேர்னஸ் ப்ரோகிராம் மாரி பண்றது, இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய பேர் புகழ்லாம் இருக்கும். மகிழ்ச்சி, உங்களுடைய விஷயங்களையும், திறமைகளையும் வெளிப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் அமையும். அதே மாதிரி வந்து பெண்கள பொறுத்தவரைக்கும், ரிஷப ராசியில இருக்கக்கூடிய பெண்கள பொறுத்தவரைக்கும், உங்க ராசி அதிபதி சுக்கிரன் 11ஆம் இடத்துல உச்சமாயிருக்காரு. நல்ல லாபஸ்தானம். ரொம்ப அற்புதமானது. நீங்க நெனச்ச விஷயங்கள் எல்லாமே நிறைவேறும். ஆசை, அபிலாசைகள்லாம் நிறைவேறும். கணவன் வழி ஆதாயம் உண்டு. அதே மாரி நீங்க நெனச்ச மாரி நீங்க நெனச்ச காரியங்கள் சக்சஸ் ஆகும். எடுத்த காரியங்கள்லாம் அனுகூலமா, வெற்றியாக உங்களுக்கு முடியும். அதே மாரி என்னவித தோஷமா இருந்தாலும் அத்தன தோஷங்களும் நிவர்த்தியாகும். திருமணம் கைகூடும். காதல் பிரச்சனைகள் இருந்ததெல்லாம் நிவர்த்தியாகி, காதலர்கள் ஒன்று சேரக்கூடியது. காதல்ல உங்களுக்கு சக்சஸு, லவ் மேரேஜுக்கு உண்டான அமைப்பு, இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். மெயினா வந்து ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. அதாவது பூர்வீக சொத்துக்கள்லாம் இருந்து உங்களுக்கு கைகூடும். பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாசம் வந்து ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கு. இந்த மாசத்துல நீங்க என்னென்னலாம் சாதிக்கணும்னு நெனச்சீங்களோ, அத்தன விஷயங்களையும் நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கை மேல பலன்ங்க. பொதுவாவே ரிஷப ராசிக்கு வந்து திருமண பிராப்தம் இந்த மாதம் இருக்கு. அதே மாரி திடீர் பிராப்தம் அதாவது லவ் மேரேஜ் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்துடனே கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு கைகூடுது. மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அரசாங்க உத்தியோகத்துல இருக்கவங்கலாம் இது சூப்பரான மாசங்க. நல்ல காசு பணம் சம்பாரிக்கக்கூடியது. அதே மாரி வந்து அ ஓவரா ஒர்க் பண்றதும் இந்த மாசம் தான் இருக்கும். உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகள், அங்கீகாரங்கள் கிடைக்கும். ஒரு உயர் பதவி கிடைக்கும். திடீர்னு ஒரு பதவியில கொண்டு போய் உங்கள உட்கார வைப்பாங்க. ஒரு டெப்டேஷனாவது போட்டு நீங்க விரும்பின பதவி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டானது. அது மூலியமா நல்ல காசு பணம் சம்பாரிக்கிறது. இந்த மாரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு உறுதியாக இருக்கு. அரசாங்கத்த பொறுத்தவரைக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கு. அரசியல்வாதிகளுக்குலாம் இது ஜாக்பாட்டான காலம். திடீர்னு உங்களுக்கு ஒரு போஸ்ட் குடுப்பாங்க. தலைமையிடம் உங்களுடைய பாராட்டி உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு குடுப்பாங்க. நல்ல காசு பணம் சம்பாரிக்க முடியும். இரவும் பகலும் உழைச்சு, நல்லா நீங்க நெனச்ச விஷயங்கள்லாம் ரீச் பண்ணிக்க முடியும். உங்களுக்குன்னு ஒரு பதவி வாங்கிக்க முடியும். இப்ப சனி வந்து சந்திரன பார்க்கறனால, அன்னதானம் பண்ணுங்க. நீங்க நெனச்ச விஷயங்கள்லாம் சக்சஸ் பண்ண முடியும். திடீர்னு ஒரு எலக்ஷன்ல உங்களுக்கு ஒரு சீட் கிடைக்கலாம். திடீர்னு நீங்க ஜெயிக்கலாம். அந்த மாரி அமைப்புகள்லாம் இருக்கு. கட்டாயம் நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாசம் வந்து பூர்வீக சொத்துக்கள்லாம் வந்து வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு. அதே மாரி கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நிவர்த்தி ஆகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் எல்லாம் வந்து உங்களுக்கு சக்சஸ் ஆகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
பொதுவாவே ரிஷப ராசிய பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் வந்து நல்ல ஒரு சிறப்பானதாகவும், அதிர்ஷ்டகரமான மாசமாவும் தான் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.